ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலனாகவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 30:2. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம நேற்றைய தினத்தில் முதலாவது வசனத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்று இரண்டாவது வசனத்தை தியானிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது: என் வாக்கை கேளாமல் அவர்கள் பார்வோனின் பலத்தினாலே பலனாக விரும்புகிறாங்க. என்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்பல. யாரு? நான் சிருஷ்டித்த, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனம். ரெண்டாவது, அவர்கள் என்னை பலமாக வைக்க விரும்பல. என்னுடைய பலத்தில் அவர்கள் மறைந்து கொள்ள விரும்பல. பார்வோனின் பலத்தை அவர்கள் நம்புகிறார்கள் என்றும் எகிப்தினுடைய நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எகிப்து ஒரு பெரிய தேசம், அது யுத்தத்தில் சிறந்த ஒரு தேசம், எல்லாவற்றிலும் சிறந்த தேசம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய தேவன் என்ன செஞ்சிடுவார், என்னுடைய தேவன் எல்லாம் செய்வார் சொல்லிட்டு அவர்கிட்ட வராமல், என் தேவனால் எதுவும் முடியாதுப்பா, அதனால் நான் போய் பார்வோனுடைய நிழலை நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தின் நிழலில் தங்கும்படியாகவும் பார்வோனுடைய பலத்தை தங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்ளும்படியாக எகிப்துக்கு போகிற முரட்டாட்டமுள்ள ஜனங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் தேவனின் வார்த்தையை நம்ம கேட்காம, வாக்கை கேட்காம நம்ம என்ன பண்ணுறோன்னா, உலக மக்களுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அவருடைய பலத்தை நம்ம நாட வேண்டாம் என்று சொல்லி உலக மனிதர்களுடைய பலத்தை நம்ம நாடுகிறோம். அவருடைய நிழலில் நம்ம ஒதுங்க வேண்டாம் என்று சொல்லி மனிதர்களுடைய நிழலில், அவர்களுடைய பலத்தின் நிழலில் நம்ம ஒதுங்க நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோனுடைய பலன் உங்களுக்கு அது ஒரு வெட்கத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியருடைய பலத்தை நீங்கள் நம்பி போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெட்கமாக இருக்கும். அவர்களுடைய பலன் உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நிழல் உங்களுக்கு ஒரு நாள் அது உங்களை விட்டு போயிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டுடைய சமூகத்தில் அமராமல் நம்ம நிறைய காரியங்களை நம்ம ஆலோசனை பண்ணி, நமக்கு மனிதர்கள், என்னுடைய அத்தை, மாமா, இவங்க பணம், பொருள், சொத்து, காரு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் நம்பி இதை தான் நம்முடைய பலமாய் நம்ம மாற்றிக்கிட்டு இதனுடைய நிழலில் நம்ம இருக்க விரும்புகிறோம். எனக்கு இவங்க செஞ்சிடுவாங்க, அவங்க செஞ்சிடுவாங்கன்னு நம்ம முழுமையாக தேவனை வெறுக்கிறோம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்றவர்கள் ஐயோன்னு உட்கார்ந்துருக்கிற காரியங்களை நம்ம தியானிச்சிருக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களோடு கூட மீண்டும் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய சத்தத்தை கேளுங்க, என்னுடைய பலத்தின் நிழலில் நீங்கள் இருங்க, என்னுடைய நிழலில் நீங்கள் தங்குங்க, நான் உங்களை பெரிய காரியங்களை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை எப்போதும் கேட்க ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பலத்தில் நாங்கள் இருக்க, உம்முடைய பலனே எங்களுடைய பலனாய் மாற்றிக்கொள்ள, உம்முடைய நிழலில் நாங்கள் தங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.